அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில பூர்வீகம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் நகரத்தை நோக்கி கிராமத்தினர் வந்து விடுறாங்க. அதாவது 2-3 தலைமுறை ஆன பிறகும் கூட அங்க போறதில்லை. ஆனா அவங்களுடைய பூர்வீகம் அங்க இருக்கு இல்லையா, அந்த பூர்வீகம் எவ்வளவு முக்கியமானது, பூர்வீக நிலம் உறவுகள் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறதுதான் இந்த படத்தினுடைய கதை. மகள் வைத்த பெண்ணை தன்னுடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு சங்கிலி முருகன். ஆனா அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, அதாவது சங்கிலி முருகனுடைய மகன் போஸ் வெங்கட் என் மகனை டவுனுக்கு படிக்க அனுப்ப போறேன், சொந்தத்துல எல்லாம் பொண்ணெடுக்க மாட்டேன், அவன் நகரத்துல படிக்கணும், அவன் விரும்புற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் இஷ்டப்படி வாழணும், இந்த கிராமத்துல கஷ்டப்படக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு அவன் உயரணும், அதனால யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவரு போஸ் வெங்கட். அது மாதிரியே டவுனுக்கு அனுப்பி பையனை படிக்க வைப்பாரு, அவன் விரும்புற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரு. ரெண்டாவது அவருக்கு மகன் பிறப்பார் இல்லையா, அதாவது மகனுக்கு மகன் பிறப்பான் இல்லையா, அவனுக்காக படிக்கவும் செலவு செய்யவும் அதுக்கெல்லாம் சொத்தையெல்லாம் வித்து உதவுவாரு. ஆனா பேரனுக்கு இவங்கதான் தாத்தா பாட்டின்னு தெரியாது. ஏன்னா வந்த மருமவ அப்படி கிட்ட சேர விட மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க, பழக விட மாட்டாங்க. இருந்தாலும் மகன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே உதவுவாரு. எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட வித்து வித்து அவனுக்கு உதவி இருப்பாரு. மகனுக்கும் பேரனுக்கும் சொத்தையெல்லாம் வித்து உதவினார் இல்லையா, கடைசி காலத்துல மனைவியோட கஷ்டப்படுவாரு, வைத்தியம் பார்க்க கூட காசு இருக்காது. இந்த நிலையில மகன் அவருக்கு உதவினானா, பேரன் என்ன செய்தான் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் 5 தலைமுறையுடைய வாழ்க்கைய பதிவு செய்திருக்குது. முதல் தலைமுறை இளவரசு, அவருடைய மகன் கதிர், கதிருக்கு அடுத்து போஸ் வெங்கட், போஸ் வெங்கட்டுக்கு அடுத்து மறுபடியும் கதிர், அது வேற ஒரு பாத்திரம், கதிருக்கு ஒரு மகன். இப்படி 5 தலைமுறையுடைய வாழ்க்கைய இந்த படம் பேசுது. முதல் தலைமுறை கதாபாத்திரத்துல இளவரசு நடித்திருக்கிறார். வெள்ளந்தியான கிராமத்து மனிதராக பூமி நமக்கு சாமின்னு சொல்ற வேடம், ஏறு பிடிச்ச கை வேறு எதுக்காகவும் கையேந்த கூடாது அப்படின்னு நினைக்கிற பாத்திரம், அதுக்கு எதிராக இருக்கிற உள்ளூர்காரனை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிற பாத்திரம், அதை நிறைவாகவும் சென்டிமெண்டாகவும் கொடுத்து அந்த பாத்திரமாகவே தெரிகிறார் இளவரசு. அவரது மனைவியாக மகாலட்சுமி நடித்திருக்கிறார். இறந்து போன மகாலட்சுமி படத்தில் வருவது சினிமாவின் மேஜிக். படத்துல 2 விதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு கதிர். முதல் கதாபாத்திரம் கிராமத்து இளைஞராக அசத்தி இருக்கிறார். அவர் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய பாத்திரம். அதை தனது உடல் மொழியாலும் நடிப்பினாலும் அசத்துகிறார். தனது மனைவிக்கு மரியாதை கொடுத்து அவரிடம் அன்பு செலுத்துகிற வேடம். வயதான தோற்றத்தில் வருகின்ற கதிர் சென்டிமெண்டால் மனதை கவர்கிறார். கதிரின் முதல் பாத்திரத்திற்கு ஜோடியாக மியாஸ்டி, கிராமத்து பெண்ணாக அன்பும் பயம் கலந்து கண்களால் பேசும் வேடம். அதில் அனாயாசமாக நடித்து ஸ்கோர் செய்திருக்கிறார். கதிரின் 2வது பாத்திரத்திற்கு ஜோடியாக சூசன், ஆரம்பத்தில் திமிர் பிடித்தவராக கோபம் கொண்டவராக நடித்திருப்பார். 2ஆம் பாதியில் சென்டிமெண்டில் கவனிக்கக்கூடிய நடிப்பை வழங்கி இருக்கிறார். போஸ் வெங்கட்டுக்கு ஒரே கதாபாத்திரம் தான், இருந்தாலும் 2 விதமான தோற்றத்தில் நடித்திருக்கிறார். அதாவது இளைஞனான தோற்றத்துல கோபக்காரரா, ஆத்திரக்காரரா, திமிர் பிடித்தவரா நடிச்சிருக்காரு. 2வது பாத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது வயதான தோற்றம், முதிர்ச்சியான தோற்றம், அதாவது மகன் மேல பாசம், கண்மூடித்தனமான பாசம், எல்லாத்தையும் வித்து வித்து கொடுக்கிற பாசம். அதாவது அவங்க சைட்ல இருந்து எந்தவித உதவியோ இல்ல அன்போ கிடைக்கலனா கூட அவனுக்கு செய்யணும், நம்ம பிள்ளைக்கு செய்யணும் அப்படிங்கிற பாத்திரம். பல இடங்களில் தனது நேர்த்தியான நடிப்பின் மூலம் அந்த பாத்திரமாக தெரிவதோடு கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய நடிப்பை வழங்கி மனதில் நிற்கிறார். அவரது திரை வாழ்க்கையில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். போஸ் வெங்கட்டின் மனைவியாக ஸ்ரீரஞ்சனி மகன் மீது அன்பை வெளிப்படுத்துகின்ற காட்சிகளில் ஒரு தாயாக உயர்ந்து நிற்கிறார். இளவரசுவின் சம்பந்தியாக நடித்திருக்கும் பசங்க சிவகுமார், போஸ் வெங்கட்டின் அப்பாவாக வரும் சங்கிலி முருகன், பேரனாக நடித்திருப்பவர், கதிரின் நண்பனாக நடித்திருக்கும் முத்து, சாராயம் காய்ச்சும் வில்லன் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே தங்களுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கால கிராமம், அங்குள்ள வீடுகள், அங்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரையும் நம் கண் முன்னால கொண்டு நிறுத்துறாரு ஒளிப்பதிவாளர் விஜய் மோகன். உணர்வுகளை நம் மனதுக்குள் கடத்துவதற்காக கண்களை உறுத்தாத படத்தொகுப்பினை செய்திருக்கிறார் எடிட்டர் கே சங்கர். இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் சாணக்கியா. படத்தில் 3 பாடல்கள்.
பாடல்களை ஏகாதேசி எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது. பின்னணி இசையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். பிரைன் டச் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனம் மூலம் டாக்டர் ஆர் முருகானந்தம் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். நான் வயல்ல இறங்கலன்னா உனக்கு சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கின்ற ஒருவரி கதை. சொத்தை விற்று படிக்க வைக்கும் தந்தை கிராமத்தில், உறவுகளை உதறி தள்ளி சென்னையில் வாழுகின்ற பிள்ளைகள், சுய வாழ்க்கைக்காக உறவுகளை தொலைத்துவிட்டு நிற்கிற நிலை, அதை காதல், தவிப்பு, சவால், அறியாமை, விழிப்புணர்வு, ஆனந்தம், அழுகை, மனைவியின் அதிகாரம், தாயின் பாசம் என எல்லாவற்றையும் கலந்து அற்புதமான திரைக்கதை அமைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ஜி கிருஷ்ணன். பாட்டியின் உரல் கதை, பாட்டனின் கிணற்று கதை என ஆரம்பத்தில் காமெடி காட்டியவர் பிறகு படம் நெடுக சென்டிமெண்டால் நெஞ்சை விம்ம வைக்கிறார். பொண்ணு பார்க்கிற இடம், மாப்பிள்ளை பார்க்கிற இடம், டச்சிங்கான காட்சிகள், லாரியில் பெற்றோர்கள் செல்வது, அவர்களை மகன் சந்திக்கிற காட்சிகள் கண்களை குளமாக்குகிறது. இந்த படத்தின் கிளைமாக்ஸை பார்த்து அழாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நெகிழ வைக்கும் காட்சிகள் அமைந்திருக்கிறது. பெற்றோர்களை பிரிந்து, உறவுகளை பிரிந்து நகரத்தில் வாழுகின்ற கிராமத்து இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிக்கும். இந்த படம் பார்த்து முடிந்த பிறகு பெற்றோருக்கோ, உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, கிராமத்துக்கு போன் செய்தால் இந்த படத்தின் வெற்றிதான். பூர்வீகம் குலதெய்வம். என்ன நேயர்களே, பூர்வீகம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.